தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 மாதங்களை தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 3வது மாதத்திலே முதல் தேதியிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ள தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இங்கே செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதான காரியம், சகல தேசங்களிலும் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். செப்பனியா என்கிற பெயரின் அர்த்தம் கர்த்தர் மறைக்கிறார் என்று. கர்த்தர் மறைக்கிறார் என்றால் அவருடைய உள்ளங்கையிலே நம்மை பாதுகாத்து மறைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தின் ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது பொறாமை கொண்டு நம்மை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். நாம் கொஞ்சம் முன்னேறி போகும்போது அநேகர் நம்மை சிறுமைப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அவர்களுக்கு கீழாக நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதே போல வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் போடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய தேசங்களுக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. இங்க கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்கிற காரியம், எகிப்திலிருந்து உங்களை சிறுமையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே சிறுமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். யோசேப்பின் காலத்திலே எகிப்துக்கு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பலுகி பெருகினார்கள். இதை பார்த்து பொறாமை கொண்ட எகிப்தியர் பார்வோன் மன்னன் அவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை சிறுமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் நம்மை ஒடுக்குகிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லை, நம்மை தள்ளி விடுகிறார்கள். ஏசாயாவின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது 54ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 54:6 கூட நாம் வாசிக்கும் போது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார் என்றால், தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற, இளம் வயதிலே திருமணமாகி தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைக்கிறார். மனம் நொந்து போன நிலைமையில இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். இன்றைக்கு அநேகர் மனம் நொந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள், கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறார்கள். யார் என்னை காப்பாற்றுவா, எனக்கு யார் ஆறுதல் சொல்லுவார் என்று சொல்லி அநேக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலங்களிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்கிறார். தள்ளப்பட்ட நம்மை அவர் அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படியாக. நாம் வெட்கப்பட்ட இடத்திலே, நாம் துன்பப்பட்ட இடத்திலே, நாம் அவமதிக்கப்பட்ட இடத்திலே தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். இந்த 3வது மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். வெட்கத்துக்கு பதிலாக நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், தள்ளுண்ட இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 2026வது வருஷம் 3வது மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதல் தேதியில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு தான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, எங்களை ஆண்டவரே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் ஐயா ஆண்டவரே, நாங்கள் பட்ட எல்லா ஆண்டவரை வெட்கத்துக்கும் பதிலாக ஆண்டவரே, சிறுமைக்கு பதிலாக ஆண்டவரே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீர் வைக்க போகிறீர்கள் ஆண்டவர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவுடைய பெரிய காட்சியும் எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா.